கிருபைகள் கொடுத்தீ நித்தமும் மாறா கனத்தையும் கொடுத்தீ சத்திய வேதத்தை சுமந்ததினாலே சரித்திரமானார் எங்கள் சகோதரர். போதனை செய்தார் சத்தியத்தோடு சாதனை செய்தார் காருண்யத்தோடு. எங்கள் சகோதரர் டிஜிஎஸ் ஐயா அன்பின் அப்போஸ்தலர் தினகரனையா எத்தனை பெரிய கிருபைகள் கொடுத்தீ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் என் அருமை தந்தை மறைந்த சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நினைவு கூறுகிறோம். நிச்சயமாகவே அவர்கள் ஒரு அன்பின் அப்போஸ்தலர், ஒரு அன்பான தகப்பனாக எனக்கு பல வருடங்களாக என்னை பேணி பாதுகாத்து பராமரித்து சுமந்து கொண்டு வந்திருந்தார். இன்னும் ஒரு அன்பு நிறைந்த தீர்க்கதரிசியாக அவர் விளங்கினார். ஒருவர் அவரிடம் தன்னுடைய பாரங்களை ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும், 10 வருடமோ 20 வருடமோ அல்லது 30 வருடமோ கழிந்த பிறகும் அவர்களை சந்திக்கும் பொழுது, அம்மா ஜானட், உங்கள் ஆஸ்துமா எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்கள் ஆடி போய்விடுவார்கள். அங்கிள், எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? இல்லை நானே, எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த ஆஸ்துமா நோயினால் பாடுபட்டேன். அப்போ உங்கள்கிட்ட ஜெபத்துக்கு வந்தேனே, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு நன்றாகி விட்டது. நான் மறந்துட்டேன். அந்த ஆஸ்துமாவே மறந்து போச்சு. அந்த ஆஸ்துமாவே எனக்கு மறந்து போச்சு. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே, அதுதான் அன்பின் தீர்க்கதரிசி. ஒருவருடைய பாரங்களை சுமப்பது ஜனங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பின் நிமித்தம்தான். அந்த அன்பு ஒரு உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, அந்த பிரச்சனைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவதல்ல, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அழுவதே ஒரு அன்பின் தீர்க்கதரிசியுடைய குணாதிசயம். அதையே என் தந்தை சகோதரன் தினகரன் பெற்றிருந்தார். அதோடு கூட ஒருவர் தன்னிடம் ஜெபத்திற்கு வரும்பொழுது வெறும் ஜெபம் செய்துவிட்டு அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டார். அதைத் தொடர்ந்து இந்த உலக ரீதியிலே அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், அவள் கடன் நீங்குவதற்கு என்ன வழி அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும், அவர்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படுவதற்கு யாரிடமாவது நாம் பேச முடியுமா என்று அவர் யோசிப்பார். அதுதான் ஒரு உண்மையான சகோதரனுடைய இருதயம். இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17 அப்படி கூறுகிறது. அதுதான் ஒரு அன்பின் தீர்க்கதரிசியுடைய இருதயம். அதைத்தான் என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் பெற்றிருந்தார். அது நிமித்தம்தான் திரளான ஜனங்களுக்கு அவர் ஜெபம் செய்தது மட்டுமல்ல, திரளான ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை அவருடைய 40க்கு மேற்பட்ட ஊழியம் செய்த வருடங்களில் அவர் ஒரு தகப்பனாக ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு அன்பின் தீர்க்கதரிசி. இயேசு அழைக்கிறார் ஊழியம் கொண்டு, இயேசுவின் அன்பை உலகிற்கு சொன்னார். இயேசு அழைக்கிறார் ஊழியம் கொண்டு, இயேசுவின் அன்பை உலகிற்கு சொன்னார். வியாதி வேதனை கடந்தொல்லையாலே, வியாதி வேதனை கடந்தொல்லையாலே வாழ்ந்த மக்களை விடுவித்தாரே. தீர்க்க தரிசனத்தால் தீர்வை சொன்னார், தீர்க்க
தரிசனத்தால் தீர்வை சொன்னார். எத்தனை பெரிய கிருபைகள் கொடுத்தீ. இன்னும் அதோடு கூட ஒரு அன்பின் அப்போஸ்தலர். இந்த அன்பின் அப்போஸ்தலராக எப்படி இருக்க முடியும் தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது தான் ஒரு அன்பின் அப்போஸ்தலனுடைய குணாதிசயம். என் தந்தை ஆண்டவர் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். He loved the Lord with all his heart. ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் தனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். என் ஆண்டவன் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மிகுந்த அன்போடு பாசத்தோடு ஆண்டவரை நேசித்து வந்தார். என் தந்தையை ஆண்டவர் அழைத்த பொழுது ஜூலை 20 1967 வருடத்திலே ஆண்டவர் கேட்டார், என் மகனே, எனக்கு நீ ஊழியம் செய்வாயா? அப்பொழுது என் தந்தை வேண்டிக் கொண்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பினால் நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று கேட்டார். அப்படியே ஆண்டவர் 46 வருடங்கள் அவருக்கு துணை நின்று அவரோடு கூடவே வந்து அவர் செய்ய வேண்டியதையெல்லாம் அவருக்கு காண்பித்தார். அவர் பேச வேண்டியதையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தினார், சொல்லிக் கொடுத்தார். தரிசனங்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போய் சொல்லிக் கொடுத்தார். இன்னும் பிசாசின் ராஜ்யத்தை காண்பித்து சொல்லிக் கொடுத்தார். இன்னும் அவரே அருகில் உட்கார்ந்து வேதாகமத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெற்றதோ அதை தரிசனத்திலே அவருக்கு வெளிப்படுத்தினார். இப்படித்தான் நான் ராபோஜனத்தை ஆசரித்தேன், இப்படிதான் தாவீது கோலியாத்தை வென்றான் என்று அந்த சரித்திரங்களை எல்லாம் அவருக்கு தரிசனத்தின் மூலமாக காண்பித்தார். அதை வைத்துதான் வேத வசனங்களின் ஆதாரத்தில் அதிகாரமுடையவராக அவர் 46 வருடம் இயேசுவை ஜனங்களுக்கு காண்பித்தார். வேறு ஒன்றும் அல்ல, தன்னை அல்ல, ஒரு ஸ்தாபனத்தை அல்ல, ஒரு கோட்பாடை அல்ல, இயேசுவையே 46 வருடம் என் தந்தை அறிவித்தார். இயேசு அவருக்கு அவரை வெளிப்படுத்தினது நிமித்தம். ஆம், ஆண்டவர் மீது அவ்வளவு அன்பு அன்பு அன்பு. ஆனால் இயேசுவையே தரித்து கொண்டார், இயேசுவையே வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் தான் அவருக்கு ஆண்டவரிடமிருந்து, தினகரன், நீ ஒரு கல்லூரியை ஆயத்தப்படுத்து, அது ஒரு பல்கலைக்கழகமாக மாறும், உலகத்தின் மக்களுக்கு தலைவர்களை நான் ஏற்படுத்துவேன், காருண்யா மூலம் நான் உலகத்தின் மக்களுடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு விஞ்ஞான ரீதியிலே அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கும்படியாக நான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன், அவர்களை தலைவர்களாக வைப்பேன். இன்னும் ஜெபகோபுரத்தை ஆரம்பி, அதன் மூலம் ஜனங்களுக்காக என்னை போன்ற அன்போடு ஜெபம் பண்ணும் மக்களை நீ ஏற்படுத்து என்று அவர் வெளிப்பாடுகள் மூலமாக அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் மீது கொண்டிருந்த பாசத்தின் நிமித்தம் ஆண்டவரை அவர் பக்கமாக என் தந்தை இழுத்தார். ஆண்டவர் அவருக்கு ஜனங்கள் மீது இருக்கும் பாசத்தை வெளிப்படுத்தினார். அதே இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அது நிமித்தம்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதை செய்ய இயேசு கூடவே இருந்தார். ஜெபகோபுரத்தில் இன்றும் கூட பிரியமானவர்களே, அது நிமித்தம்தான் எத்தனையோ லட்சம் மக்கள் ஃபோன் பண்ணுகிறார்கள், நேரில் வருகிறார்கள், தங்கள் வேதனையை கொட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் அங்கே இல்லாத பொழுதும், ஜெப வீரர்கள் அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதும் இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி உறுதிப்படுத்தி ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். காணிக்கை கொடுக்கிறவர்களை அவரே ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் வீட்டை கட்டுகிறார். ஜெபகோபுரத்தை காணிக்கையின் மூலம் கட்டுகிறார்கள். கர்த்தர் அவர்கள் வீட்டை கட்டுகிறார். இதுதான் அன்பின் அப்போஸ்தலனுடைய அழைப்பு. ஆண்டவர் மீது அன்பு பெருக 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 எப்படி தேசங்களுக்கு, ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
அதை செய்யும் பொழுது ஆண்டவர் கூடவே இருந்து யாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து அற்புதங்களினால் உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் மூலம் 46 வருடம் ஆண்டவர் செய்தார். இன்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வரும் வரைக்கும் செய்து கொண்டிருப்பார். என் தந்தை அஸ்திபாரத்தை போடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த அஸ்திபாரத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் தந்திட்ட மனைவியும் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும், தேவன் தந்திட்ட மனைவியும் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும், சற்றும் சளைக்காமல் ஊழியம் செய்திடும், சற்றும் சளைக்காமல் ஊழியம் செய்திடும், ஆசீர்வாதத்தை அருளி சென்றாரே. குடும்பமாய் ஊழியத்தில் அர்ப்பணித்தாரே, குடும்பமாய் ஊழியத்தில் அர்ப்பணித்தாரே. என்னோடு மட்டுமல்ல, என் குடும்பத்தினரோடு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தினராகிய உறவினர்களாகிய ஊழியத்து நிமித்தம் குடும்பத்தினராகிய உங்களோடும் கூட இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னிடம் சொன்னார், now the paying partners will become the praying partners. காணிக்கை கொடுக்கும் என்னுடைய பங்காளர்கள் இனி ஜெபம் செய்யும் பங்காளர்களாக மாறுவார்கள். ஒரு தினகரன் போய்விட்டார், ஒரு சகோதரன் தினகரன் போய்விட்டார், ஒரு தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலனாக அன்பின் வள்ளலாக இருந்த சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் போய்விட்டார். ஆனால் இப்பொழுது அந்த ஸ்தானத்திலே லட்சக்கணக்கான பங்காளர்களாகிய சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் மேலிருந்த அந்த அழைப்பு, அந்த அன்பின் ஆவியை நான் வைப்பேன், என்னுடைய ஆவியை வைப்பேன் என்று இயேசு சொன்னார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 6 வருடம் அதை செய்திருக்கிறார். இனி வரும் நாட்களில் அதை பெருகச் செய்ய போகிறார். இன்றும் கூட பிரியமானவர்களே, தொடர்ந்து என் தந்தைக்கு ஆண்டவர் அருளின அந்த அன்பின் அழைப்பை ஜனங்கள் மீது, தேசங்கள் மீது, ராஜ்யங்கள் மீது அந்த அன்பை, இயேசுவின் அன்பை ஊற்றி அவர்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பி இயேசுவின் வருகைக்கு உலகத்தையே ஆயத்தப்படுத்தி அவள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட அவள் செழிப்போடு வாழும்படியாக ஆண்டவர் தொடர்ந்து இயேசு அழைக்கிறார். ஊழியத்தை நிறைவேற்ற நம்மை அழைத்திருக்கிறார். அதில் உத்தமமாக இருந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 112 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆங்கிலத்திலே அழகாக இருக்கிறது, the righteous shall be in everlasting remembrance. இன்னும் நீதிமானுடைய நினைவு கூறுதல் ஆசீர்வாதம் உள்ளது என்று வேதம் கூறுகிறது. இன்று இந்த அன்பின் ஆவியை, இயேசுவின் அன்பின் ஆவியை சுமந்து கொண்டு அவருடைய அன்பை உலகிற்கு கொண்டு வந்த என் தந்தை சகோதரன் தினகரன், உங்கள் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரனை என்னோடு சேர்ந்து நீங்கள் நினைவு கூறும் பொழுது அந்த நினைவு கூறுதல் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அதே தேவனுடைய அன்பு உங்கள் மீதும் இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த 6 வருடம் அப்படியே ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார், பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறார். ஊழியத்தில் எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். எருசலேம் வரைக்கும் சென்று விட்டோம். இனி உலகம் முழுவதற்கும்
இந்தியா முழுவதற்கும் ஆண்டவருடைய அன்பை அளவில்லாமல் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் நம்மை பாக்கியத்தினால் நிரப்பப் போகிறார். வரும் தேர்தலுக்கு பிறகு அதைத்தான் நீங்கள் காணப்போகிறீர்கள். திறந்த வாசலை கொடுப்பார். ஆனால் அதற்கு நம்மை நீதிமான்களாக, நீதியுள்ள பெண்களாக, நீதியுள்ள ஊழியக்காரராக நம்மை மறுரூபப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். God will consecrate us and sanctify us before we get transformed to be like gold. அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அதன் பிறகு பொன்னினால் நம்மை நிரப்பி ஆத்துமாக்களை பொன்னை போல நாம் பெரும்படி செய்வார், திரளாய் பெரும்படி செய்வார். அந்த பாக்கியத்திற்குள் கர்த்தர் உங்களை, என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் கூட இனி வரும் நாட்களிலே, விசேஷமாக இந்த வருடத்திலிருந்து பாக்கியம் நிறைந்ததாக மறுரூபமாவதை பார்ப்பீர்கள். ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீர்களா? தைரியமாயிருங்கள். அவருடைய கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. நன்றியோடு இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த அன்பின் அஸ்திபாரத்தை நம் தகப்பன் நமக்கு போட்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி களி கூர்ந்து, இனி வரும் நாட்களிலே அது நிமித்தம் என் தந்தை உத்தமராக அன்பின் அஸ்திபாரத்தை பாடுகள் மத்தியிலே போட்டுவிட்டு போயிருக்கிறார். இனி நான் அது நிமித்தம் பிள்ளையாக பாக்கியத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி ஆர்ப்பரித்து மகிழுவீர்களா? இப்பொழுதும் அதற்காக நாம் ஆண்டவனிடம் நம் இருதயத்தை திருப்பி அவரை நோக்கி நன்றியோடு பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, என்னோடு பிரார்த்தனை செய்யும் உண்மையான என் குடும்பத்தினராகிய இந்த என் சகோதரர்களையும் என் சகோதரியையும் குட்டி பிள்ளைகளையும் இன்னும் பெற்றோரையும் பெரியோர்களையும் நினைத்தரல சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும். எங்களோடு சேர்ந்து அப்பாவுக்கு நீர் கொடுத்த அன்பின் அழைப்பை அவர்கள் ஏற்று அதை கனம் பண்ணி, ஆண்டவனே, இந்த ஊழியத்தோடு இணைந்து ஜனங்களுக்காக இவர்கள் ஜெபம் செய்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், எங்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். தொடர்ந்து துணை நின்று இயேசு அழைக்கிறார் கூட்டங்களை நடத்துவதும், அதற்காக ஜெபிப்பதும், அதற்காக காணிக்கை கொடுப்பதுமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க, தேசங்களுக்கு முது சுவிசேஷத்தை கொண்டு வர இவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். ஆகவே அதற்கான பலன் இப்பொழுது இவர்கள் மீது இறங்குவதாக, என் குடும்பத்தின் மீது இறங்குவதாக சுவாமி. நன்மை உண்டாயிருக்கட்டும், அது வல்லமை பெருகட்டும், அது மகிமை பெருகட்டும். இன்று முதல் அவர்கள் சத்துருக்களை காணவே கூடாது, பணப்பிரச்சனையை காணவே கூடாது, சுகவீனத்தை காணவே கூடாது, சஞ்சலத்தை காணவே கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லையே என்ற கலக்கம் இருக்கவே கூடாது. சகலத்தையும் இப்பொழுது அவர்களுக்கு சம்பூர்ணமுடையதாக மாற்றித்தார். பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை தார். மது வல்லமை இறங்குவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி. மது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி. மது பிள்ளைகளை விடுவித்து அவர்களை செழிக்க செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்கள் அனைவரையும் மது அன்பின் ஆவியினால், ஆண்டவனை பரிசுத்த ஆவியானவருடைய இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்து அந்த அன்பின் ஆவியினால் நாங்கள் நிரம்பி இருக்கத்தக்கதான கிருபையினால் எங்களை நிரப்பு சாமி, நிரப்பு சாமி, நிரப்பு சாமி, நிரப்பு. அந்த அன்பின் அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எங்களை அனைத்து முத்தமிட சாமி. ஆசீர்வாதத்தை பெருகச் செய்யும். அது பிள்ளைகளுக்கு வெளிச்சமான நாட்களை தாரும். இந்தியா முழுவதையும், உலகம் முழுவதையும் முத ஆளுகையின் கீழ் கொண்டு வர, அன்பின் ஆவியினால் அவர்களை நிரப்பி அவர்களுக்கு நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று முத பொறுப்பில் எங்களை ஒப்புக்கொடுத்து, இந்த ஊழியங்களை ஒப்புக்கொடுத்து நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அப்பாவுக்காக நமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை பயபக்தியோடு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து
இந்த அன்பின் அப்போஸ்தலனுடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை தொடர்ந்து வழங்குவோம், பாக்கியம் பெறுவோம். God bless you.